ஒவ்வொருவருக்கும் தோல்வி பயம் ஒவ்வொருவருக்கும் உருவாகியிருக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடத்திலே பேச வேண்டும் என்பதை பி டீமாக யார் செயல்படுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய முன்னாள் மாநிலங்களை அண்ணாமலை கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் கிட்ட என்ஜின் இருக்கானே தெரியல, என்ஜின் இருந்தாலும் ஃபியூல் இல்லை, என்ஜினை ஓடுறதுக்கு டிரைவர் இல்லை அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. வெற்றி என்ற முடியாது என்ற இலக்கை எட்டுவதன் காரணமாகத்தான் இவர்கள் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர ஒவ்வொருவருக்கும் தோல்வி பயம் ஒவ்வொருவருக்கும் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக சில பேருக்கு தோல்வி பயம் என்பது தன்னுடைய இடத்தில் வெற்றி பெற இயலாது என்ற முறையிலே தான் ஒவ்வொரு இயக்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேரடியாகவே தாவேக்காவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் அவருடைய தோல்வி பயம். அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், தோல்வி பயம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதுபோன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடத்திலே பேச வேண்டும் என்பதை பி டீமாக யார் செயல்படுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்றவர்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் தோல்வி பயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையில் தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இன்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஓபிஎஸ் நிலை என்ன? ஓபிஎஸ் ஏதாவது பேச்சுவார்த்தை எதுவும் பண்ணிட்டு இருக்கிறோம், வருவார் அவர்களே?